Hi to all. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெஸ்ட் 2 நம்மளுடைய குரூப் 2 பேட்ச்ல டெஸ்ட் 2 உடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் தமிழ் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ரெண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம் 2 நாளைக்கு. ஜெனரல் இங்கிலீஷ் இன்னைக்கு 21/7/2025, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 22/7. இந்த 2 நாள் வந்து பொது தமிழும் பொது ஆங்கிலம் எப்படி படிக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஜிஎஸ் வந்து ஆல்ரெடி எப்படி பார்த்திருப்பீங்க. குரூப் 2 ஃபியூச்சர் பேட்ச் இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும் தமிழ் மீடியமா இருக்கட்டும். ஸோ இதுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு நேத்து அப்லோட் பண்ணியாச்சு. நேத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 20ஆம் தேதி நடந்தது சண்டே. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் 2 லாங்குவேஜ்லயுமே வந்திருக்கும். 2 மீடியம்ல இருந்தாலும் 2 லாங்குவேஜ்லயுமே வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழ்ல இருக்கும், அதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சில எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்ல நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் தமிழ். ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் குரூப்புக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஜெனரல் தமிழ் தமிழ் மீடியம் பேட்ச்ல இருக்காங்கல்ல அந்த குரூப்புக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இப்போ இதனுடைய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ ஸ்கெடியூல்ல இதான் குறிப்பிட்டிருப்போம் 23ஆம் தேதி. ஸோ இப்போ ஜெனரல் இங்கிலீஷா இருக்கட்டும் ஜெனரல் தமிழா இருக்கட்டும், ஸோ இங்க கண்டிப்பாக குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து படிச்சிருப்பீங்க, சிலர் வந்து ஓகே. ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே டென்சஸ், கன்கார்ட் ரூல்ஸ், பிஓஎஸ் டேபிள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கணும். நல்லா கவனிங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது பிஓஎஸ்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச். பிஓஎஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. பார்ட் ஆஃப் ஸ்பீச். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட். அதே மாதிரி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இது யூனிட் 1ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்ப சந்திப்பிழைன்னு சொல்லும் போது உங்களுக்கு நிறைய இந்த இக்கு இங்கு நம்ம இந்த பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் குரூப் 4ல எப்படி கொஸ்டின் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் மூணாவது கேள்வியே வந்து அங்கு கேட்டேன் அப்படின்னு வந்துச்சா. ஸோ அப்ப அந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கணும். ஸோ சந்திப்பிழைன்னு சொல்லும் போது 3வது கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை, எப்பயுமே சந்திப்பிழையுள்ளன்னு கேட்பாங்க. ஸோ இப்ப இந்த 3 கொடுக்கப்பட்டுள்ளற்றுல எது வித்தியாசமா இருக்குன்னு கேட்பாங்க, எது சரியானதுன்னு கேட்பாங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா அந்த ஃபார்மேட் சந்திப்பிழை அற்ற. அப்ப பிழை இருக்குன்னா அதாவது இக்கு வர வேண்டிய இடத்துல அது அந்த சந்தி வராம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப சந்தி வந்து கரெக்டா இருக்கக்கூடியதை அவங்க கேட்கறாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி டைப்ல யோசிங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் போயம் கோர்ஸ் என்ன படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்க எம்சிக்யூஸ்னு போட்டிருக்கேன்ல, இது என்ன அப்படின்னு கேட்டா இது வந்து நீங்களாவே ஒரு எம்சிக்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்க. சார் என்ன சார் எங்களை ஃப்ரேம் பண்ண சொல்றீங்கன்னு கேட்டா, எஸ், இது வந்து உங்களுடைய ரஃப் நோட்ல நீங்களாவே ஒரு எம்சிக்யூஸ் ஃப்ரேம் பண்ணி இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. ஓகே, டூ இட் யுவர் செல்ஃப். அதே மாதிரி தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் அந்த விருந்தோம்பல் இது சம்மந்தமா இருக்குல்ல திருக்குறள்ல, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூஸை கொண்டு வாங்க. நாங்க வந்து ஸ்டாண்டர்டா நீங்க பாலிட்டியில பாத்தீங்களா எவ்வளவு வித்தியாசமா வந்து கொஸ்டின் இருந்துச்சுன்னு. குரூப் 2 இல்ல சார் குரூப் 1 லெவல்ல கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. ஸோ சார் ப்ரிப்பரேஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல டிகிரி லெவல்ல இருக்கு சார். ஸோ நீங்க வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கொடுக்குறீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் உங்களுடைய இப்போ யாராவது ஃபீட்பேக் கொடுக்காம இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுடைய ஃபீட்பேக்கும் கீழே சொல்லுங்க, நான் அதையும் பரிசீலிக்கிறேன். ரைட். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சம் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. ரைட். ஸோ இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பண்ணணும். அண்ட் லகர வேறுபாடா இருக்கட்டும், நகர ஓகேங்களா, பெரியரா சின்னரா, நகர இந்த வேறுபாடா இருக்கட்டும். ஓகேங்களா, ரகர இங்க நகர. ஸோ இந்த வேறுபாடு எல்லாமே ஒரு டேபிள் மாதிரி போடுங்க. டேபிள் மாதிரி போட்டு படிங்க. நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேன், அதை வச்சு டேபிள் ஃபார்மேட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் நீங்க வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்ல பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் கொடுக்குறோம்ல,
அதையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால எம்சிக்யூஸ்ல பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கிராமர் எம்சிக்யூஸ், லிட்ரேச்சர் ஒரு 10 எம்சிக்யூஸ், கிராமர் ஒரு 15 எம்சிக்யூஸ், அந்த மாதிரி டூ இட் யுவர் செல்ஃப். இது இன்னைக்கு நீங்க பண்ணணும். உங்க கொஸ்டின்ல இருந்தாலும் நாங்க கொஸ்டின் எடுத்து கொடுக்க மாட்டோம். உங்க கொஸ்டின் நீங்க தான் வச்சுக்க போறீங்க, ரைட்? ஸோ உங்ககிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணி நாங்கள் கொஸ்டின் எல்லாம் கொடுக்க போறது இல்லை. எங்களுடைய கொஸ்டின் டிஃபரெண்டா இருக்கும், ரைட்? அடுத்தது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன், அதாவது டெஸ்ட் 2க்கான ஃபைனல் ரிவிஷன். டெஸ்ட் 2க்கான ஃபைனல் ரிவிஷன்ல இலக்கணத்தை வந்து மைண்ட் மேப்ல பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் ஆல்ரெடி அதுக்கெல்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன். மைண்ட் மேப் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ரகரம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இந்த ரகரத்துக்கு என்னென்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்க பண்ணீங்கன்னா இதுதான் மைண்ட் மேப். அறம், மரம், இந்த மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அந்த மாதிரி தான் வந்து மைண்ட் மேப் போடுங்கன்னு சொல்றது. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? சரி. அதே மாதிரி திருக்குறள்ல ஈகை, பெரியாரை துணைக்கோடல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான். சார் இந்த திருக்குறள்லாம் வெளியே இருந்து படிக்கணுமான்னு கேட்டா இல்ல, ஸ்கூல் புக்கே படிங்க. அதுவும் பழைய புக் முடிஞ்சா படிங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்சு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் தான் கேட்கறாங்க. இப்போ உகிர் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் குரூப் 4ல கேட்டிருப்பாங்க. அப்போ உகிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலக்கம் வந்து கையில பட்டுருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சில இது இருக்கும்ல, நகை சுற்றி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அறிஞர் பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இலக்கணம் மற்றும் திருக்குறள் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 30 கொஸ்டினை நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களை ஏன் ஃப்ரேம் பண்ண சொல்றேன்னா, ஸோ இது வந்து உங்களை வந்து ஒரு கொஸ்டின் கெஸ் பண்ண வைக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் கெஸ்ஸிங்னு வைக்கும். ஸோ அதனாலதான் நீங்க ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கே தெரியாம ஏதாவது வீக் ஸ்பாட், சார் இந்த நகர இந்த 3 நகர வேறுபாட்டுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீக் ஸ்பாட் தெரியுங்களா, அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வேர் டு ஸ்டடியில எங்கெங்க படிக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், வேர் டு ஸ்டடியில எங்கெங்க படிக்க அப்படிங்கிறது நான் விளக்கி இருக்கேன். அதை பாருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து பாலிட்டி சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு இன்னைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்குள்ள நம்ம இறங்கலாம். ஸோ தமிழுக்கும் வந்து இப்போ தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், நான் சில சின்ன டிப்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன். அதை பேஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.